எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு பிஸ்னஸ் நல்லா வளரணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு 4 விஷயங்கள் இருக்குது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பிஸ்னஸ் நல்லா வளர்ச்சி அடையணும்னா, நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கணும்னா அதுக்கு அடிப்படையான ஒரு 4 விஷயங்கள் சொல்லணும். அது CMSCம்பாங்க அதை. அது என்னன்றது நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ். ஸோ இது எந்த பிஸ்னஸுமா இருந்தாலும் கஸ்டமர்ஸ் இருந்தால் தான் நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும். அட் த சேம் டைம் நம்ம பிஸ்னஸ் நல்லா வளரும். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், எப்போவுமே கஸ்டமர்ஸ் உங்கள்கிட்ட நிறைய வந்துக்கிட்டே இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும். உதாரணம் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு 4 நாள் கடையை மூடிட்டு போயிட்டீங்க. திருப்பி திறந்தீங்கன்னா அந்த 4 நாள் நீங்கள் மூடிட்டு போனீங்களே, அந்த மொத்த ரெவன்யூமே நீங்கள் அந்த ஒரு நாள் திறந்தீங்களா அதில் எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு உங்கள் கடைக்கு ஒரு டிமாண்ட் வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ இது எப்படின்னா, இப்போது நிறைய சில கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா திறந்துருப்பாங்க, மூடதுக்கே பயப்படுவாங்க. ஒரு நாள் லீவ் போட்டாலுமே கஸ்டமர் போயிடுவாங்க அப்படின்னு பயத்தில் நம்ம இருக்கக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு நம்ம நம்ம ப்ராடக்ட்ஸு, நம்மளோட எல்லா விஷயங்களுமே குவாலிட்டியிலேருந்து பர்ஃபெக்டாக இருந்தோம்னா நம்ம தான் டிமாண்டிங். எல்லா கஸ்டமரும் நம்மக்கிட்ட தான் வருவாங்க, நம்ம ப்ராடக்ட் நிறைய வாங்குவாங்க. ஸோ ஒரு பிஸ்னஸுக்கு எப்படி கஸ்டமர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்க தான் உறுதுணையாக நிற்பாங்க. ஸோ எப்போவுமே கஸ்டமர்ஸை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுங்க. ஸோ நான் பழைய வீடியோஸ் சொன்ன கஸ்டமரோட அவங்களுடைய ரிவ்யூஸோ இல்லை அவங்களுக்கு எது தேவையோ நீங்கள் உடனே பண்ணணும். கஸ்டமர்ஸ் இஸ் அ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகுறதுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ இப்போ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டுருக்கு. வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இருக்குது, இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங், ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங். ஸோ இதுமாதிரி ஒவ்வொரு மார்க்கெட்டிங்லையுமே நீங்கள் உங்களுடைய ப்ராடக்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இல்லை இப்போது சில பேர்லாம் இப்போது பக்கத்தில் பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ் இருந்தால் அங்கே ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு தனியாக மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ இந்தமாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் நீங்கள் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இது நார்மலாக நீங்கள் என்ன கடை வச்சிருந்தாலுமே சரி, ஒரு மளிகை கடை வச்சிருந்தாலுமே சரி, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன இந்த பூஜை பொருள்லாம் விற்பாங்க தெரியுமா, அந்த நாட்டு மருந்து கடை, அது மாதிரி இருந்தாலுமே சரி. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி நம்ம ப்ராடக்டை மார்க்கெட்டிங் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நிறைய கஸ்டமர்ஸ் நம்ம இருக்கலாம். இது ஏன் மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம்னா, நிறைய பேர் எதுவும் பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட குவாலிட்டி பொருள் இருந்தாலுமே நம்ம பயப்படுவோம். அது எப்படி நம்ம போக முடியும், பெரிய பெரிய ஃப்ளாட்ஸ்க்குலாம் நம்ம போக முடியாது அப்படின்னு நம்மளே மார்க் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்படிலாம் இல்லாமல் நம்ம எல்லா இடத்துலையும் போய் நம்ம பொருளை எந்த அளவுக்கு ப்ராடக்ட்டை நம்ம மார்க்கெட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம நிறைய ரெவன்யூ பார்க்கலாம். அது சேம் நிறைய கஸ்டமர்ஸும் நம்மகிட்ட வருவாங்க. மூணாவது பிஸ்னஸ்க்கு டெவலப் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஷிப்பிங். ஸோ இது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளை கஸ்டமர்ஸுக்கு நம்ம ஆன் டைமில் அனுப்பணும். இதில் நம்ம வெறும் கொரியர் அனுப்புறது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் பக்கத்தில் ஏதாவது கஸ்டமர்ஸ்னால் அவங்க கரெக்டாக போய் நீங்கள் ஹோம் டெலிவரி பண்ணணும். ஸோ இது ஏன் சொல்கிறேன்னா, ப்ராடக்ட் நம்ம ஒன்ஸ் கரெக்ட் டைமுக்கு அங்கே ரீச் ஆனால் தான் கஸ்டமர்ஸுக்கு நம்ம மேலே ஒரு ப்ரையாரிட்டி இருக்கும். ஓகே, இவர்கிட்ட ஆர்டர் போட்டால் உடனே 2 நாளில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க, இவங்ககிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் வித்தின் 1 வீக்கில் வந்துடும்ன்றது அவங்க மனசுக்குள்ளே போய் பதியணும். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ஷிப்பிங் நம்ம ரொம்ப கூர்ந்து பார்க்கணும். நிறைய பேர் இது பார்க்கறது பிஸ்னஸ் பண்ணுறாங்க, முக்கால்வாசி பேர் ஷிப்பிங் அப்போ பார்த்துக்கலாம், அதில் பண்ணிக்கலாம், அதில் பண்ணிக்கலாம் விட்டுறோம். ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் லூஸ் ஆயிடுவாங்க. இப்போ ஒரு கஸ்டமர்ஸ் லூஸ் ஆனால் என்ன ஆகும்னா, அந்த ஒரு பேர் 10 பேர் போய் சொல்லுவாங்க, இவ கடையில் வாங்கினீங்கன்னா டெலிவரி பண்ண ரொம்ப லேட் பண்ணுவார், இவங்க ஹோம் டெலிவரி ஒழுங்காக பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா ஒரு கஸ்டமர் 10 கஸ்டமர் நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கூடாது. ஷிப்பிங்கில் நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கணும். தனியாக அதுக்குன்னு டீம் ஹையர் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒரு 2 பேரோ. இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொரியர் கம்பெனி கூட நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக ஸ்மூத்தாக போயிடும். அட் த சேம் டைம் நீங்கள் ஒரு கொரியர் கம்பெனியோட டைப் பண்ண போறீங்கன்னா அந்த கம்பெனி எப்படி இருக்காங்க, எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்கன்றது செக் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்களும் டைப் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா ஷிப்பிங்கிறது ரொம்ப முக்கியம் பிஸ்னஸில். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நாலாவதா ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன். இந்த கம்யூனிகேஷன்றது நான் ஃபஸ்ட்டு 3 சொன்னேன் பார்த்தீங்களா, அதுலேயுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு கஸ்டமர் ஏதாவது ஒரு ஆர்டரை பற்றி டவுட் கேட்குறாருன்னா உடனே நம்ம அதை கம்யூனிகேட் பண்ணணும். அட் த சேம் டைம் ஒரு ஆர்டர் வருதா, அது எந்த இடத்துல வருதுன்னு பார்க்கணும். மார்க்கெட்டிங் மூலியமாக எங்கே வருது, இன்ஸ்டாகிராமில் ஆர்டர் வருதா, ஃபேஸ்புக்கில் ஆர்டர் வருதா, இல்லை வாட்ஸ்அப்பில் தான் ஆர்டர் பண்ணுறாங்களா, இல்லை வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணுறாங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்து உடனே அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு ஷிப்பிங் பண்ணிட்டு அந்த ஷிப்பிங் டீட்டெயில்ஸை டக்கு நம்ம கஸ்டமருக்கு கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ அது கம்யூனிகேஷன்றது ரொம்ப முக்கியம். இந்த ஃபஸ்ட்டு 3 விஷயம் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அது எந்த அளவுக்கு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம பிஸ்னஸ் சூப்பராக எக்ஸ்பேண்ட் ஆகி நல்ல ரெவன்யூ பார்க்கலாம். ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்ன்றது நல்ல ரெவன்யூ, அட் த சேம் டைம் பிஸ்னஸ் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும்.
எல்லாமே அதான். நீங்க ஒன்ஸ் கஸ்டமரை பிடிக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு எல்லாமே டஃப். நீங்க ஒன்ஸ் கஸ்டமரை பிடிச்சிட்டீங்க, நீங்க என்ன போட்டாலுமே அவங்க வாங்குவாங்க அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நீங்க அவங்களை கொண்டு வந்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க ராஜா தான். நீங்க பாட்டுக்கு உட்கார்ந்து விற்க வேண்டியதான் உங்க வேலை. நல்ல ரெவன்யூ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான இந்த 4 விஷயங்களை தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.